வலிக்குது அத்தா, தலையெல்லாம் சுத்துது எனக்கு. வீட்டிலேயே அந்த தலைவலி பையில இருக்க வச்சா எல்லாருக்குமே தலைவலியை உண்டு பண்ணுவேன். என்ன பண்றது என்ன பண்றது, நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படி. எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஏன் அவர் இப்படி பண்ணி தொலைகிறாருன்னே தெரியலையே. என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறாரு. அப்பத்தா, அத்தை, ஐயா வாயா வாயா, உனக்கு தான் காத்துக்கிட்டு கிடக்குறோம். பத்தியா ஐயா, இந்த அநியாயமா அக்க போறோம் எங்கேயாவது நடக்குமா? ஆறு வீட்டுலயாவது நடக்குமா ஐயா? ஐயா நேத்தனத்த அவனால நிம்மதி எட்டு போய் திரியிற மாதிரி இருக்கியா? சரி சரி அப்பத்தா, இதே சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது? கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படியா இருக்க முடியும்? கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? என்ன பெத்த ராசா சொல்லு. அத்தை, வாங்கப்பா. இந்த வாங்கப்பா வாங்கப்பாக்கெல்லாம் குறைச்ச இல்ல. உங்களை இட்டு உன் புருஷனாயிட்டு என் பிள்ளைகளை இங்க நிம்மதி எட்டு போய் தெரியுதுங்க. அம்மா யாங்க பார்த்தா அப்படி அத்தையை வெடுக்குன்னு பேசுறீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் இப்படி பண்றதுக்கு? ஏன் இப்படி? வீரப்பத்தை நான் பாத்துக்கிறேன். செவந்தி, செவந்தி, செவந்தி ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். எந்திரி செவந்தி. என்ன தைரியமா இருக்கு? நீ எப்படி அழுதுகிட்டு இருந்தீன்னா நீ அழுக தான் பாரு. அப்போ அத்தையை திட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்திரி செவந்தி. என்ன பச்சா பாக்குறது? ஏன் நாளைய நிம்மதியை கெடுக்கிறாரு? அவர்னால நிம்மதியாவே வீட்டுல இருக்க முடியல. ஒரு நேரம் சாப்பாடு நிம்மதியா சாப்பிட்டா அடுத்த நேரம் எதையாவது பண்ணி வச்சிருக்காரு மச்சான். செவந்தி, அதை தான் பார்த்துக்கலாம்னு சொல்றேன். அப்புறம் எனக்கு எந்திரி, நான் இருக்கல. எந்திரி எந்திரி, உன்னையதான். ஐயோ அத்தை, ஏங்கத்தை இப்போ அழுதுகிட்டு இருக்கிய? கண்ணை தொடங்க, கண்ணை தொடங்க. இப்போ நீங்கள் அழுகிறனால என்ன மாறிட போகுது? அழுகிறனால என்னத்தை நடந்துட போகுது? எடுத்து போன மனுஷன் கொண்டாந்து கொடுத்துட போறாரா? அழுகாதீங்க முதல்ல. அப்பத்தா கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருங்க. அப்பத்தா சும்மா நொய் நொய் நொய்னு அவங்கள போட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் பண்றதுக்கு அவங்கள போட்டு பேசிக்கிட்டு இருக்கிய. முடிஞ்சா அவரை பேசணும். செவந்தி, இப்போ அழுக தான் அப்பதாக்கும் இன்னும் கோபம் ஆகுது, டென்ஷன் ஆகுறாங்க. அத்தையை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா அமைதியாயிருச்சு செவந்தி. பார்ப்போம், நடக்க வேண்டியது என்னன்னு பார்ப்போம். அத்தை, அவர் தானே நல்லா தெரியுமா? வீட்டில இருந்து எத்தனை மணி வாக்கில் கிளம்பி போனாரு? நடந்து முடிஞ்சது முடிஞ்சு வச்சு இன்னும் மேற்கொண்டு ஆக வேண்டியது என்னன்னு பாப்பீங்களா? ஆமாப்பா, வேலைக்கு படம் சொன்னவனதாப்பா நானும் விட்டுட்டேன். காலையில என்ன வெள்ளன கிளம்பி போறீங்களேன்னு கேட்டேன். வேலைக்கு படம் சொன்னவனதாப்பா புத்தி கட்டு போய் இருந்துட்டேன். அம்மா பேசட்டும், என் மேல தப்பு தானே. இப்படி புருஷன் ஜாலி இல்லாட்டி எல்லாரும் பேசுற இடத்துலதான் மாட்டிக்கிறா பொம்பளை. என்ன பண்றதுப்பா? என் தலையெழுத்து ஒண்ணும் பண்ண முடியாது. கடுக்கு வேலைக்கு போறோம்னு சொன்னானா இவங்க சரியில வழி அனுப்பி விட்டாங்களாம். வருவேன், ஆரத்தி கரைச்சு வச்சு வேலைக்கு போன பெருசே வருவேன். ஆரத்தி கரைச்சு வச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுல அழைச்சிக்கிட்டு போங்க. அப்பதான் தப்பு எல்லாம் ஏன் மேலதான். அம்மாவே திட்டுனா அது என்ன பண்ண? நம்மள மாதிரிதான் அதுவும். அத மச்சான் வந்துட்டார்ல, பாத்துக்கிறாரு. நீ கோவப்படாத பத்தா. ஆமா பத்தா, எதிர்பாராம நடந்ததுக்கெல்லாம் அத்தையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. அவர் டவுனுக்குள்ள தான் போயிருப்பாரு. நான் போய் என்ன ஏதுன்னு போய் பார்க்கறேன். பார்த்துட்டு கூட்டிட்டு வரேன் அவரை. அங்கே என்ன சத்தம்? உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. நில்ல பத்தா, நீ பேசாம இல்லாட்டி இங்கே நில்லு. நான் போய் என்ன எதுன்னு நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். கோவப்படுறதுனால ஒன்னும் ஆக போதில்ல பத்தா. செவந்தி, நீ எங்க போற? செவந்தி, கோவப்படாத செவந்தி.
எங்க வீட்டை காணா? இங்கே தானே இருந்துச்சு எங்க வீடு. ஆ, 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 ஆ. கொட்டாய்க்கு பின்னாடி வந்துட்டு வீட்டை தேடுறியாடா காந்தி? போடா, அங்கிட்டு இருக்குடா வீடு, போடா. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். டேய், என்னடா பொய் சொல்லாதவன், திருட்டு ராஸ்கல், திருட்டு பயலே. டேய், உழைப்புனா என்னன்னு தெரியுமா? ராப்பகலா உழைச்சு கஷ்டப்படுறதுனா என்னன்னு தெரியுமா? சேமிப்புனா என்னன்னு தெரியுமாடா? ஏன்டா உழைச்சாதானடா அதெல்லாம் உனக்கு தெரிய போகுது, குடிகார ராஸ்கல் நாயே. அக்கா அக்கா அக்கா, அக்காவது நக்காவது உனக்கு பொறுத்ததெல்லாம் போதும்டா. கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு வீட்ல உள்ள பொம்பளைய ராப்பகலா உழைச்சு சேர்த்தா குடிகார நாயே, பொறுப்பு தரப்பு இல்லாம போய் வித்து குடிக்கிறியா வித்து? திருட்டு பயலே, வீட்ல உள்ள நகையை வித்து கொடுக்குற அளவு கொடுக்க ஆயி போச்சு. உன்னை என்ன சும்மா விடலாமாடா? மிதிக்காத மிதிக்காத மிதிக்காத. மிதிக்காதயா? எடுத்த நகை எங்கேன்னு சொல்லு. குறவலையிலே காலை வச்சு நசுக்கி போடுவேன், நசுக்கி. ஐயோ அப்பத்தா அப்பத்தா அப்பத்தா, நான் சொல்றது கொஞ்சம் கேள பத்தா, கேள பத்தா. மாமா இங்கிட்டு வாயா, நில்ல பத்தா. ஏன் இப்படி கோவம்? உடம்பு கெட்டு போயிரு போது, உடம்புக்கு எதுவும் வந்துட போதா பத்தா. ஆதங்கப்படாத, நான் கேட்கிறேன் விடு. வீட்ல உள்ள அஞ்சரை படியில கைய வச்சு, கடையில உள்ள கல்லாப்படியில கைய வச்சு, கடைசில நகை நட்டு வரைக்கும் கைய வச்சுட்டியா? யோ, ஒரு பவன் நகை சேர்க்க தெரியுமாயா? ஒரு பவன் இல்ல, உன்னால ஒரு கிராம் வாங்க முடியுமா? எனக்கு விக்கிற நினைக்கி அந்த நகையை சேர்க்கறதுக்கு நாங்க எத்தனை பேரோட உழைப்பு ராப்பகலா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதியா? மனசாட்சி இருக்கா உனக்கு? மனசாட்சி இல்லாம மிருகமா நீ? ஏய் ஏய் ஏய், என்ன நகனட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிய? ஐயோ, என்ன விசாரிக்க மாதிரி வரீங்களா? அப்பதான் இங்கிட்டு வா பத்தா. செவந்தி, இங்கிட்டு வா செவந்தி. என்ன மனுஷன், என்ன மனுஷன்? ஊர் உலகத்திலே தகப்ப இருக்காங்க, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு காவல் தெய்வமா எல்லாம் வச்சா போட்டு கொடுத்திருக்காங்க. எதுவும் எனக்கு இல்ல. என் உழைப்பையே இப்படி திருடி திங்கிறியா? செவந்தி, இங்கிட்டு வான்னு சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி கோபுறத பார்த்தா எடுத்தது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? இங்கிட்டு வா செவந்தி, நீ முதல்ல. நீங்க இப்படி பண்ண அவரும் வீம்புக்கு பண்ணுவார். செவந்தி, அமைதியாயிரு. இங்க பாருங்க மாமா, என்ன பழக்க வழக்கம் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தகுமா? வீட்டுல உள்ள நகை எடுக்கிறதுலாம் என்ன பழக்கமாமா? முதல்ல கொடுங்க, எடுத்து நகை எங்கன்னு சொல்லுங்க. என்னைய கேட்க, என்னைய அதிகாரம் பண்ண என் வீட்டுக்கு வந்து நீ யாருடா? நீ யாரு? உன் சோழிய பார்த்துக்கிட்டு ஒழுங்கா போயிடணும். உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்குறாங்களோ அவ கூட பேசிக்க. என்ன நல்லவன் வேஷம் போடுறியோ, நல்லவன் வேஷம் நொப்பன மாதிரி உன் அப்பனும் சரி நீயும் சரி. எனக்கு தெரியும் உங்களை பத்தி. பொறுமையா இருக்கிறையா? பொறுமையா இருக்கிறேன். எங்க அம்மா மாதிரி நானும் ஆதங்கத்தை மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி பேசி தலையிற? ஏன் பேசி தலையிற? வீட்டுக்கு வரப்போற மருமை என்ன மரியாதை வேணாம்? வீட்டுக்கு வரப்போற மருமை எனக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்க தெரியுதா? என்னைக்கு நீ கொடுத்துருக்க? அது தொலையுது. நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. எடுத்த நகையை தந்துறியா? உனக்கு புண்ணியமா போகும். உங்க கால் எடுத்து கும்பிடுறியா? நகையை கொடுக்குறியா? எனக்கு தெரியாது. ஆமா, சும்மா பேசணும்னு பேசாதீங்க. நீங்க தான் எடுத்தோம்னு அதெல்லாம் நல்லா தெரியும். எங்க பொருளுங்க? டேய், உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க வீட்டுக்காரவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். ஒழுங்கா நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? வீட்டுக்காரவங்களா? வீட்டுக்காரவங்களா? அவனுக்கு கேட்க உரிமை இல்லாத இந்த வீட்ல யாருக்கும் உரிமை இல்ல. என் பேரனுக்கு இல்லாத உரிமை யாருக்குடா இருக்கு? ஒழுங்கா என் பேரனுக்கு கேட்டது பதில் சொல்லு. அவன் கோவக்காரன். அவன் கோவத்தை சோதிக்காத சொல்லிவிட்டேன். இங்க பாருங்க மாமா, இத்தனை பொம்பளைய பாவம் கத்திக்கிட்டு இருக்காங்க. நானும் மாமான்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிக்காதீங்க. நகை எங்க? போடா போடா. நான் பார்த்து வளர்ந்தவன், அவன் பொறுமையை நான் சோதிக்கிறேனா? இங்க பாருங்க மாமா, அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இங்கிட்ட எங்க அத்தை அழுகிறதும் எங்க அப்பத்தா கதறதும் செவந்தி கண் கலங்குறதும் என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பொருள் எங்க? ஒழுங்கா மரியாதையா கொடுத்துரு. எடுத்துட்டு போனதை கொடுத்துட்டீங்கன்னா நீ உயிர் போச்சுக்கிருவே. இல்லாட்டி எல்லாம் போச்சுன்னு கொண்டு தீத்து
அப்பத்தா இருங்க அப்பத்தா. ஐயோ உனக்கு புண்ணியமா போகுமியா. ஐயா நீ பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆளுக்கு ஆளுகிட்ட பேச்சு வாங்கி என்னை பார்த்து உனக்கு இறக்கம் வரலையா? அட பாவி மனுஷா, கொடுத்துறியா கொடுத்துறியா? பொண்ணா இல்லைன்னு சொல்றல்ல. ஐயோ காலை பிடிச்சு கெஞ்சுறையா, காலை பிடிச்சு கெஞ்சுற. மத்தவங்க மாதிரி எனக்கு கோப்பட தெரியாது, அடிக்க தெரியாது, முருட்ட தெரியாதுயா. பொருளை கொடுத்துறியா? உன் காலை பிடிச்சு கேட்கறியா? உனக்கு இப்ப பாதி பரிதாபம் இல்லையா? என் மேல இறக்கம் இல்லையா? பொருளை நல்லா இருப்ப நகைய கொடுத்துறியா? எங்கயா நகை? என்னையா பண்ணுன? நீ ஒரு ஆள் மார்க்கமா போகும் போது எனக்கு சுதாரிச்சிருக்கணுமே. வேலைக்கு போறேன்னு நினைச்சு பவுசியா இருந்தனே. இப்படி நகைய போய் விக்கிறதுக்கு தான் போறேன்னு தெரியாம இருந்துட்டேனே. புத்தி கெட்டு போய் எங்க அம்மா சொல்ற மாதிரி உதவாக்கறையா இருக்கிறேனே. ஐயோ, உன் காலை பிடிச்சு கெஞ்சி நீ இறங்காட்டி நீ என்னையா எனக்கு புருஷன்? ஐயோ தந்திரியா, நகைய கொடுத்துறியா? கொடியாரனுக்கு வாக்கப்பட்ட காலத்துக்கு நிம்மதி இல்லாம தெரியணும். ஒருவேளை நிம்மதியா சாப்பிட்டா மறுவேளை நிம்மதியா சோறு வாயில இறங்காதுங்கிற கதை எனக்கு தயா பொருந்தும். குடிச்சு குடிச்சு குடும்பத்தை பாழாக்கிறியே பாழாக்கிறியே. காசு பணம் இல்லாம இருந்தரலாம், நிம்மதி இல்லாம காலத்துக்கு குடியாரனுக்கு வாக்கப்பட்ட காலத்துக்கு நிம்மதி இல்லாம தானே இருக்க வேண்டியதா இருக்கு. குடியா குடியா. என்ன சொல்லடா அம்மா அத்தை 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 எந்திரிங்க தீங்க, முதல்ல எந்திரிங்க. என் புட்டு அழுதே புரியல, நீங்க காலில் விழுந்தா மட்டும் அவருக்கு புரிஞ்சிடப்பதா. எந்திரிங்க அத்தை. யோ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். எங்க அத்தை அப்படி கதற பார்த்தா என்னால சும்மா இருக்க முடியாது. உங்க பொண்டாட்டி தானையா காலில் விழுந்து கதறாங்க. எப்படி உனக்கு ஏன் அப்படி? யோ இன்னமா உன்கிட்ட கெஞ்சி கேட்கறதுல பிரயோஜனம் இல்ல. நகை எங்கயா? நகை எங்க? என்ன பண்ணன? ஏய் யாரு குறமலையில கைய வைக்கிறேன் ராஸ்கல் நாயே. திங்கிற வீட்டுல திருடுற உங்களுக்கு என்ன மரியாதை? யாருக்கிட்ட நின்று பேசுறேன்னு தெரியுதாடா? தெரியுமடா, ஒரு திருட்டு நாய் நின்னு பேசுறடா. ஒரு குடியாத கபாதி குடும்பத்தை இழுத்து வச்சு மூறறவட்ட நின்னு ஒரு ஊத்த நின்னு பேசிட்டு இருக்கான்டா. அவன் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குல. எம்பட்ட மாமா மாமான்னு கேட்டு வந்தா இம்ப அத்தை கால்ல வந்தவன தாங்க முடியல நமக்கு. அவ ஐத்த கால்ல வந்தவன அவனால தாங்க முடியல. ஐயா இந்த கழுதை கிட்ட பேசினா என்ன புரிஞ்சிர போகுது? அதெல்லாம் புரியாதியா அவனுக்கு. எங்க நகைன்னு கேட்டேன். மாமா திரும்ப திரும்ப நீ கோவப்படுத்திக்கிட்டு இருக்கிய. நகைய கொடுங்க. என்ன பண்ணிய? அட பாவி மனசா, காசாக்கிட்டியாயா? நகைய வித்து காசாக்கிட்டியா? நீ மட்டையா போவ, நாசமா போவ. ஏன் தக்க போற கூட்ற? அடே அட கேடு கட்டவனே, இப்படி காசு ஊருப்பட்ட காசு எங்க இருந்து வந்துச்சு? இப்ப நகை எடுக்கலன்னா இப்படி காசு உழைச்சியலா மாடா உழைச்சியலா? அத்தி கேக்குறாங்கல்ல, எல்லாரும் கேக்குறாங்கல்ல ஆட்காலு. இப்ப என்ன பதில் சொல்ல போறிய? சொல்லுங்க மாமா, எங்க நகை? எந்த கடையில வித்திய? இப்ப நகை எடுத்தியலான்னு கேட்கல, எந்த கடையில வித்து காசாக்குனீன்னு கேக்குறான். அது அது பத்தியா மச்சான் இம்புட்டு நேரம் என்ன பேசுறாரு? இப்ப பம்மரத பத்தியலா? சொல்லுங்க மாமா, எந்த கடை? இட்டு வாங்க முதல்ல நீங்க. ஆணி முகர கடை பாரு. எத்தனை சீக்கா உன்னை என்ன வந்ததுக்கு போச்சா? நான் வேற ஆட்டுக்கறியோட வாங்கி தருவியா, ஆட்டுக்கறி சூப்பு வைக்கலாம், குடிக்கலாம், கிடைக்கலாம்னு நல்லா நான் நாக்க தொங்கப்பட்டுட்டு வந்தேன். எல்லாத்தையும் மண்ணாளி போட்டுட்டியா? கடைசியில் ஒன்றாகதான் எல்லாம். ஐயோ நீ என்ன இப்படி நினைச்சு பேசுறவ? ஐயோ அம்மாவே பேசுமா திட்டுமா இம்புட்டு நேரம் என்னடி பண்ணி நீ வாங்காம கேட்குமான்னு சொன்னா அதெல்லாம் பாத்துக்கலாம் வான்னு சொல்லிவிட்டு இப்ப நீ இப்படி பேசுற பத்தியா? ஆட்டுக்கறி குழம்பு வச்சு ஊற்றுவேன்னு பார்த்தா இப்போ கடைசியில் காய்கறி கடையில் வந்து நிப்பாட்டியிருக்க. வேதனையா இருக்காதா? ஐயோ கர்ம செண்டாலுமே, நீ கறியே தின்னதில்ல, ஏன் இப்படி அலையிற கிடந்து? அதான் கோழிக்கறி வாங்கி நல்லா உனக்கு பரட்டி தரேன் வா. ஐயோ பாவம், ஆட்டுக்கறின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏமாற மாட்டாங்களா? நடுலையக்கா இப்படி ஏமாந்து வேண்டியக்கா. கட்டியார மண்டபக்கா என் வேதனை அந்த மண்டபக்கணக்கே தெரியுது. கூட பிறந்த பிறப்பு உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயா கடவுளே, என்னமா நான் வேணாம்னு சொன்ன மாதிரி அப்ப ஏன் அப்படி அங்க அவன் கூட நின்னு பேசிட்டே இருந்தது யாருடி? வா 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 ஒழுங்கா மரியாதையா வா. சும்மா வெட்டி தரமா நின்னு பேசாத, எனக்கு பயமா வருது. ஊருக்குள்ள யாராவது பார்த்தா எதுவும் சொல்லி போடுவாங்க ஆம்பளை பையனோட என்ன பேச்சுன்னு. வாடி வாடி நீ இழுத்தனா இல்லையா? அவனுக்கு பதில் பேசிவிட்டு நேரத்தை ஆக்குனது நீ. கடைசியில் ஆட்டுக்கறி வித்து போச்சு திட்டுறதுமா? போக மாட்டி பேசாம. வீட்டில் மட்டும் ஊமக்கட்டேன் வாயை திறக்கிறதுல யார் என்ன சொன்னானு? நாங்கள் மட்டும் ஒன்று சொல்லிட்டு அப்படியே வாய் கிளியே எல்லாம் பேசுவேன். போய் தொலையும். தேவையான காய்கறி எல்லாம் எடுக்கும். போ துளசிக்கா, போய் வாங்க போ.
உனக்கு தான் நான் பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்றல மடி. அப்புறம் என்ன உனக்கு ஆட்டுக்கறி? ஆட்டுக்கறில அப்ப என்னதான் இருக்கு? இவரு போ காய் வாங்குன்னு சொல்லிட்டேன், தேவையானதை வாங்கிட்டு வா பிரியாணிக்கு. மண்டபக்கா இஞ்சி பூண்டு புதினா எல்லாத்தையும் எடுத்து கொடுறா. வாங்குற மடி, வாங்குற, கத்தி தலையாத. என்னடா அது, என்ன கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படி வாடி வதங்கி போய் கிடக்குது, பிரசா எடுத்து கொடு. அக்கா கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எல்லாம் வரத்து இல்லைக்கா. எதுவும் சரக்கு இறங்கல, பழசு தான் இருக்குது. அதில் பார்த்து நல்லதா எடு. அவ பண்ணிடுவா தப்பு, அப்புறம் நம்மள போட்டுட்டு நை 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 நைன்னு திட்டிக்கிட்டே இருப்பா. என்னடா தம்பி, என்னடா தக்காளிலாம் ஒரு மாதிரியா சூம்பி போய் ஒரு மாதிரியா இருக்குது, காஞ்சு போய் பிரச்சாடு. ஐயோ அக்கா, தக்காளியும் வரத்து வரல, சரக்கு எடுக்கலக்கா. அதுலேயே பார்த்து பிறக்குக்கா. இங்கே கூட நான் பிறக்கி தரேன். அட என்ன நீ எதை எடுத்தாலும் மரத்து வரல சரக்கு வரலைன்னு அதெல்லாம் பண்ணாம உங்க அக்கா ஓனர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யாக்கா நீங்கள் வேற, அது ஒரு பெரிய கதைக்கா. எங்கள் செவந்தி அக்காவுக்கு சோதனை மேலே சோதனை இப்படி நடந்துட்டு இருக்கு. யார் என்ன பண்ணுறது? பாவம் எங்கள் செவந்தி அக்கா. செவந்தி அக்காவுக்கு சோதனையா? அப்படி என்ன சோதனை? எங்க துளசிக்கு வீட்டில் நடக்கிற சோதனையை விடவா உங்க அக்கா கயிற போது? அவ ஒரு ரப்புக்காரி இல்ல, அவ கொஞ்சம் தைரியசாலியில, அவ எதையுமே தைரியமெல்லாம் டீல் பண்ண அந்த அக்கா. தம்பி மண்டபக்கா, என்ன சொல்ற? செவந்திக்கு என்ன பிரச்சனை? செவந்தி போனிக்குன்னு ஒன்றும் பண்ணலையே, பிரச்சனைன்னு ஒன்றும் சொல்லல. நானும் செவந்திட்ட பேசலையே. என்னடா சொல்ற? கிடைச்சி வரலையா? அட ஆமாக்கா, அதுதாக்கா ஒரு வாரமாகவே கட்டிக்க போகிற மாப்பிள்ளை. அதான் எங்கள் மாமா செவந்தி அக்கா கட்டிக்க போகிற மாப்பிள்ளைய பார்க்கல கொள்ளைன்னு சொல்லிட்டு மைண்ட் ஆப்போசிட்டாக தெரிஞ்சிச்சா. இப்போ என்னடான்னா நகை வச்சுருந்துச்சான், வீட்டில் நகை திருட்டு போயிருச்சாங்க்கா. ஐயோ நகை திருட்டா? அவங்க ஆத்தா வட்டிக்கு விட்டவனே நல்லா பல்கா இருக்குன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களா இவனா? ஐயோ மண்டபக்கா, ஏ தம்பி என்னடா சொல்ற? நகை திருட்டு போயிச்சா? ஐயோ எப்பவா எம்புட்டா? அட ஆமாக்கா, திருட்டு பையலுங்க வெளியில இருந்து வரல, வீட்டுக்குள்ளே தான். திருட்டு பேரு வீட்டுக்குள்ளையா? டேய் என்ன சொல்ற நீ? என்ன குழப்புற? ஆளுகளை பத்தியில சைஸை ஆளுகளையும் சொல்ற இதை மண்டபக்கா. ஐயோ அவ அடிக்கடி சொல்லுவாளே, காசு ஈசலாம் அவங்க அப்பா தீட்டு போயிறாரு, குடிச்சு போறாருன்னு. அவங்க அப்பா பத்த வேலை தானே அப்ப. பத்தியா உனக்கு தான் ஒன்றும் புரியாதுக்கா. பத்தியா சொன்னவன கப்புடு பிடிக்கிது பத்தியா நம்ம துளசியக்கா. அதேதாக்கா, அந்த ஆளுதாக்கா தூக்கிட்டு போயிட்டானா. ஐயோ பாவம், ஒரு பொம்பளை தன்னால கிடந்து ஒரு பொம்பளை பிள்ளை போட்டு உழைச்சி அடிச்சுக்கிட்டு கிடக்குமே. அட எப்படி அவனுக்கு மனசு வருது தூக்கிட்டு போறதுக்கு? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை செவந்திக்கு? படாத பாடு கஷ்டப்பட்டு வளர்ப்பாளே, ஒரு போன் பேச கூட நேரம் இல்லைன்னு வளர்ப்பாளே. அந்த பாரடி பேசிட்டு இருப்போம் சொன்னா கூட வரமாட்டலே கடகடைன்னு. அவளுக்கு என்ன இது சோதனை? ஏன் அவங்க அப்பா அப்படி திருந்தாம திரியிறாரு? சை. அதாக்கா, கடைக்கு வந்து சரக்கு இறக்கு ஒன்றும் எடுக்கல, நானும் அப்செட்டாக இருக்கேன். இருக்கிறத வாங்கிட்டு போங்க. சரிடா, நான் செவந்திட்ட பேசுறேன். ஐயோ ஏய் ஏய் சரி, வீட்டில் உள்ளவங்க தான் எடுத்தாங்க, வெளியில் திருட்டு போனாலும் கண்டுபிடிக்கிற கஷ்டம். வீட்டில் உள்ளவன்ட்டு 4 அரை அடிச்சு வாங்க முடியாதானே? அதுவும் செவந்தி அத்தாவுக்கு சொல்லவா வேணும்? அதெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு வாங்கி போகிறோம் துளசிக்கா. நீ இதனால பிரியாணி எதுவும் கேன்சல் பண்ணி போறாத. உன் முகம் மாறுறத பார்த்தா எனக்கு பதட்டமா இருக்குது. ஆட்டிக்கிறதே இல்லைன்னு ஆக்கி போட்டா கோழிக்கறி குழம்பையாவது குடிப்போம் வாணி.